நாமத்துக்கு மகிமை உண்டாகலாம். தொடர்ந்து விசுவாச பட்டியலில் நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தார். போன வாரம் பார்த்தோம் ராகாப் அவர் ஒரு பாவி என்று சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவள் தேவனை விசுவாசித்தார். ஆண்டவர் விசுவாச நிமித்தமாக தான் அவளை இந்த விசுவாச பட்டியலில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த விசுவாச பட்டியலில் இடம் பிடிப்பது மிக கடினம். பாருங்க, சாலமோன் எவ்வளவு பெரிய ஞானி, அவன் இந்த விசுவாச பட்டியல் இல்ல. கர்த்தர் அழைத்தவர் தான், கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த விசுவாச பட்டியல்ல இல்லாம போனான். சவுலும் அப்படிதான். அவன் இஸ்ரவேல் ஒரு பெரிய ராஜா, முதல் ராஜா அவன் தான். இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான். ஆனால் வாழ்க்கையில கடைசி நேரங்களில் எங்கேயும் பார்க்கிறோம் விசுவாச பட்டியல்ல அவர் பேர் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் மனிதனுக்கு தேவையானது விசுவாசம். இதெல்லாம் விசுவாசத்தை இழந்து போனார்கள். ஞானியும் விசுவாசத்தை இழந்து போனார், ராஜாவும் விசுவாசத்தை இழந்து போனார். ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாவியான பெண் அவள் தேவன் மீது விசுவாசத்தை வைத்தான். நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு பதில் தர வலை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நாம் எப்படி வாழ படைப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தின் மூலமாக ஜெயிக்க வேண்டும், ஜபத்தின் மூலமாக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் மூலமாக வெற்றி பெற வேண்டும். நாம் சுயமாக யோசித்து சுயமாக திட்டம் தீட்டி அதெல்லாம் அல்ல. நமக்கு எதுவானாலும் சரி, சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நமக்கு ஒவ்வொன்றும் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நாம் சோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் நீர் பார்த்துக் கொள்வீராக, நீர் நடத்துவீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லாவற்றிலும் பொறுமையும் அமைதியும் சமாதானத்தையும் நாம் நிச்சயமாக கையாளும் போது தேவன் நமக்கு வெற்றி தர வளம் உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்க வளம் உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்க வளம் உள்ளவராயிருக்கிறார். அவர் வெற்றி தருகிற தேவன். நீயும் நானும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் உனக்குள் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர். நிச்சயமா நம்ம வாழ்க்கையை பெரிய மாற்றங்கள் செய்வார். இந்த நாளிலும் கூட அதே அதிகாரம் 32ஆம் வசனம் 32. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? இப்பொழுது கிதியோன் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசம் பட்டியல்ல கிதியோன் வருகிறது. கிதியோன் யார்? சாதாரண மனிதனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக ஆண்டவரை மாற்றுகிறார். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை தருகிறார். விசேஷமாக இந்த கிதியோன் என்பவர் பயந்த சுபாவம் உள்ள மனிதனாக இருக்கிறார். ஆனா இந்த பயந்த சுபாவம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார்? இன்றைக்கும் நாம் சில நேரங்களிலே அநேக நேரங்களில் பயப்படுகிறோம். எல்லோரும் இன்னைக்கு பயந்த சுபாவம் உள்ளவன் தான். பிரயாணம் பண்ணும் போதும், எங்க போனாலும், எங்க வந்தாலும், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் சில நேரங்களில் யோசிக்கிறோம், பயப்படுகிறோம். இது என்னவாகும், இது எப்படியா முடியும், ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பயந்து கொள்கிற மனிதனாக இருக்கிறோம். இங்கேயும் பார்க்கிறோம் கிதியோன் அப்படிதான். நியாயாதிபதிகள் வாசிங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த அதிகாரத்தை வாசிப்பாங்க. அவன் பயந்தவனா இருந்தான். ஆனா பயந்தவனா இருந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நம்ம எல்லாம் பயந்தவனா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்கிறார்? பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. நீங்க நம்ம உண்மையிலே பார்த்தா நம்ம பூனைதான். ஆனா கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறோம்? புலியாக இருக்கிறோம். நம்ம சாதாரணவர்கள் தான். நமக்கு தெரியும் நம்ம நிலைமை. இவனுக்கு தெரியும் கிதியோனுக்கு அவன் யார் என்பது அவனுக்கு தெரியும். அவன் சொல்லுகிறான், நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆண்டவரே, இதெல்லாம் நடக்குமா?
பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பார் என்றால் அவர் யாரா இருந்தால் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் சாதாரண மனிதன், பயந்த சுபாவம் உள்ளவன் தான். ஆனாலும் ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட பேசும்போது, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இடைப்படும் போது அவன் பராக்கிரமசாலியாய் மாறப்படுகிறார். நீயும் நானும் சாதாரண மனிதன் தான். எப்போதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ, எப்போதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, எப்போதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோமோ, அப்பொழுது நீயும் நானும் ஒரு பெரிய பராக்கிரமசாலியை கர்த்தர் மாற்றுவான். பராக்கிரமசாலி, என்னால முடியும், எல்லாம் செய்ய முடியும் என்கிற ஒரு விசேஷ தைரியத்தை கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மளால முடியாதுதான், ஆனா கர்த்தருடைய பலத்தினால நம்மளால செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நான் சொல்லுறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து, என்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு இடைப்படுகிறார். நான் சொல்றேன், நீ போ, நீ பயந்தவன் அல்ல, நீ பயந்தவன், ஆனா நீ பராக்கிரமசாலியா நீ மாறப்படுவாய். அந்த வாழ்க்கையில மாறப்படணும்னா முதலாவதாக நான் தைரியமாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை மாறனா தைரியமா இருக்கணும். பயம் காட்டுற மனுஷன் வார்த்தையே காட்டுங்க. சில பேர் மனுஷன் நல்லா பேசினு பயம் காட்டிடுவான். ஐயோ நீங்க பண்றது எல்லாம் சரியில்லை, நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, எதை குறித்து கலக்காதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதர்கள், நண்பர்கள் எல்லாம் பயம் காட்டலாம், நமக்கு ஒண்ணே ஒன்றுதான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்துச்சுன்னா யாரு என்ன சொன்னாலும் நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுவீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். கர்த்தர் பேசுவதை, கர்த்தர் நம்மோடு கூட இடப்படுவதை நாம் உணர வேண்டும். மனிதனுடைய பேச்சை நாம் நம்புகிறோம், மனிதனுடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கிறோம். மனிதனுடைய வார்த்தை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை வளம் உள்ளதா இருக்கிறது. ஒரு மனிதன் நமக்கு ஒரு நெகட்டிவான வார்த்தை சொன்னா அதை நாம் நம்புகிறோம், பயப்படுகிறோம். அதே பார்க்கிலும் வேத வசனம் உண்மை உள்ளதா இருக்கிறது. வேத வசனம் நம்மை பலப்படுத்துவதா இருக்கிறது, நம்மை தைரியப்படுத்துவதா இருக்கிறது. 1000 நெருக்கங்கள் வரலாம், 1000 போராட்டங்கள் வரலாம், 1000 நெருக்கங்கள் வரலாம். ஆனால் நமக்கு தேவையானது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரை வெட்கப்படுத்த மாட்டார். எந்த நிலைமையிலும் கடைசி தருவாயிலும் நம்மளை நிலைநிறுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பராக்கிரமசாலியா நீயும் நானும் மாறப்பட வேண்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும் பராக்கிரமசாலிகள். எல்லா காரணம் சொல்லுங்க, நான் பெரிய பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. நான் பயந்தவன் அல்ல, நான் பராக்கிரமசாலி. இந்த கிதியோனுக்கு முன்பதாக பல மனிதர்கள், பல கூட்டங்கள் வருகிறது. அதனால ஆண்டவர் சொல்றது, நீ ஒரு சாதாரண மனிதனை மேற்கொள்ளும்படியாக நீ மேற்கொள்வாய். ஏனென்றால் உலகமே எதிர்த்தாலும் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது அவனே வெற்றி பெறுகிற ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றுவார். உலகமே நம்மளை எதிர்க்கலாம், உறவுகள் உங்களை எதிர்க்கலாம், நண்பர்கள் எதிர்க்கலாம், எல்லா இடமும் உங்களை எதிர்த்தாலும் ஆண்டவர் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னார், நீங்கள் எந்த இடத்திலும் அவமானப்படுவது கிடையாது. எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பினாலும், எத்தனை கூட்டங்கள் எழுப்பினாலும், எத்தனை ஜனங்கள் எழுப்பினாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களோடு கூட இருப்பதை எல்லோரும் மனிதர்கள் காணும்படியாக கர்த்தர் கிருபை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு முதலாவதாக நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பராக்கிரமசாலியை கர்த்தர் என்னை மாற்றுவார். நான் பயந்தவன் அல்ல, நான் இனி ஒரு நாட்களிலே நான் தைரியமா இருக்கிறேன். ஏனென்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் பல உள்ளவனுக்காகிலோ பல நட்டவனுக்காகிலோ உதவி செய்வது லேசான காரியம். ஆண்டவருக்கு எல்லாருக்கும் உதவி செய்வது லேசான காரியம். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை உயர்த்தி வைக்க அவருக்கு லேசான காரியம். தாழ்மையில் இருந்தாலும் உயர்த்தி வைக்க, ஞானத்துல குறைவு இருந்தால் ஞானத்தை கொடுப்பான். நீங்கள் கடினமான உள்ளவர்கள் இருந்தாலும் உள்ளத்தை மாற்றுவான். பயந்த உள்ளங்கள், கோபமான உள்ளங்கள், தேவையில்லாத சிந்தனையில் இருந்தாலும் ஆண்டவர் மாற்ற வளமுள்ளவராய் இருக்கிறார். அது நம்ம வாழ்க்கை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் தருகிறேன், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த கிதியோன் ஆண்டவர்களை அவர் பேசுகிறார். ஆண்டவரே, அவன் விசுவாசம் சொல்றா பாருங்க, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதெல்லாம் சொல்றீங்க, ஆதி காலத்துல
எவ்வளோ நன்மைகள் செய்தீங்க, அந்த நன்மை இப்பொழுது எங்கே? ஹல்லேலூயா. தேவனுக்கு கேட்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இஸ்ரவேல் மக்கள் எப்படிலாம் நடத்தினீர், போஷித்தீர், மன்னாவை தந்தீர், செங்கல் இரண்டாய் பிளந்தீர், எல்லாம் செய்தீர். அந்த அற்புதம் இன்றைக்கு எங்கே என்று கேட்கும் போது ஆண்டவன் அவர் மூலியமாக பெரிய அற்புதத்தை செய்கிறார். நீயும் நானும் கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளவு அற்புதம் செஞ்சீங்களே, எங்க என் வாழ்க்கையில் அற்புதம் கேட்டீங்க? நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நடத்த பலம் உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதம் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும். நிச்சயமா கர்த்தர் செய்வா. இந்த வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிற சொல்லலாம், தாராளமா சொல்ல முடியாத எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகள். கடந்த வாரத்துல கிராமங்களுக்கு மே மாதம் போறோம், கடந்த வாரத்துல போட்டுருப்பாங்க. இவ்வளோடு கூட இருக்கிறாங்க. அந்த சபையே கிடையாது, சபையே இல்லை. ஆனா அங்க போயிட்டு அங்க தொடர்ந்து ஊழியர்கள் ஆரம்பிக்க மாட்டேன். கர்த்தர் கிருபை தருவாராக. இப்பொழுதுதான் அநேக மக்கள் வருகிறார்கள், செபிக்கிறார்கள். கர்த்தர் நடத்துவாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேசத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு நம்ம முதல்ல சாட்சியாக இருக்கணும். நம்ம ஜெபம் சொன்னா நம்ம ஜெபம் பண்ணிக்கணும். நம்ம போய் ஜெபம் சொன்னா நீங்களே சரியில்லை, உங்க வீட்டுல யாரும் ஜெபம் பண்ணான்னு கேட்கக்கூடாது. உள்ளத்துல நினைப்ப சொல்ல மாட்டாங்க. நீங்க போயிட்டு உங்க சொந்த வீட்டுல போய் நம்ம ஜெபம் பண்ணலாம் சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சரியா இருந்தா உண்மையிலேயே அவங்க கேட்பாங்க. நம்ம அன்பா இருப்போம்னா நிச்சயமா கேட்பாங்க. ஜெபம் பண்ணலாம் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்வாங்க. நாமளே சரியில்லாம நாமளும் விஜாட்டாவாதமாக போய் பேசிக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு நம்ம ஜெபம் செய்வோம் என்று சொன்னால் அவர் சொல்லார்கள், இல்லை திருப்பி அப்பமோ அவங்க ஏதாவது ஒரு சாக்கு போட்டு சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு முழுமையாக தேவையான சாட்சிகள். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை முழுமையாக சாட்சியாக இருக்க வேண்டும். ஒப்பந்தம் பாருங்க, ஒப்பகும் போது ஒரு கிராமத்துல ஒரு ஒப்பந்தம் இருந்தார். தேடி போய் பார்த்து வண்டியும் போகாது, ரோட்ல வீட்டு நடந்து போய் வெளியில போயிட்டு போய் பார்த்து கொஞ்சம் மணி கொடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, ஒரு கொடுத்த கொஞ்ச நேரத்துல கர்த்தர் என் தேவைகளாக கர்த்தர் சந்திக்கிறார். சொல்றேன், நீங்க தேவனுக்காக, தேவன் ஊழியத்துக்காக நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பலமாடு கொடுக்க வழங்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த வேலைக்காரன் கர்த்தர் அற்புதம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அந்த பணக்கால வெள்ளிக்கிழமை பெட்ரோல் போடணும் யோசனையா போகிறேன். அந்த ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் நாம் தேவையை சந்திக்கிறான். சொல்றாங்க, அந்த சகோதரர்கள் காலையில இருந்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை ஞாபகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் நமக்காக பேசுவார், ஆண்டவர் நமக்காக இறங்குவார். நீங்க ஒன்றுமே செய்ய தேவை, விசுவாசித்தால் போதும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். இக்கட்டான நேரத்துல வாங்க, இருக்கிறதுலாம் கர்த்தருக்காக கொடுக்க முடியுமா? நம்மளால எல்லாம் கொடுத்தாங்க ஆதி காலத்துல கர்த்தருக்காக. நம்ம இன்னும் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு, இன்னும் ஆண்டவர் இடத்துல நம்ம எல்லாத்தையும் என்ன ஆசீர்வாதத்தை பெறலாம்னு கேட்கிறோம். அதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு விசுவாசிகளுக்கு தேவனுக்காக நம்ம என்னத்தை கொடுக்க முடியும், தேவனுக்காக என்னால் என்ன செய்ய முடியும், எல்லாம் கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதான் விசுவாசம். இதெல்லாம் விசுவாசம். கொடுக்கணும் தேவனுக்காக. கர்த்தர் பார்த்துக் கொள்வா, என் தேவன் நடத்துவா. ஒரு போதகர் சொன்னார், இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய சபை தான் சொன்னார், பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் இல்ல என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. நான் சொன்னேன், நீங்க சண்டெல்லாம் சரியானது. ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்காதுதான் சரியானது. இதுதான் பெரிய ஆசீர்வாதம், இதுதான் பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்காமல் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னையும் கர்த்தர் நடத்துவா. ஹல்லேலூயா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பேங்க்ல பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தரே நமக்கு ஒரு பேங்கா இருக்கிறார். பரலோக பேங்க் நமக்காக இருக்கிறது. சேமிப்பு இல்லையே கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக இருக்கிறார். நாளை தினத்தை குறித்து கலங்காதீர்கள், விசுவாசம் உள்ளவராயிருங்கள். கர்த்தரை போஷிப்பார், கர்த்தரை நடத்துவார். அந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இத்தனை ஆண்டுகள். இன்னைக்கு கூட நம்ம ரோட்ல என்ன இருக்கு, ஏதாவது டிஃபன் கிடைக்குது சாப்பிடலாம். ஆனா அந்த மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கு பாருங்க. வனாந்தரத்திலே போஷித்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் போஷிக்க அவர் வளர்ந்துள்ளவராக உன்னை போஷிப்பார். அவரே நம்பும் போது, அவரே விசுவாசிக்கும் போது உன் தேவைகள் எல்லாம் தேடி வந்து கற்றுக் கொடுக்க வளையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். கிராம பகுதியில் சபை இல்லாத அநேக கிராமங்கள் இருக்கிறது. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 6 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது.
இன்னும் சபை இல்லாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்போம். ஒரு சபை கூட பார்க்க முடியல. மெயின்ல கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்போம். ஒரு சபை கூட மெயின்ல பார்க்க முடியல. ஒரு வசனம் கூட பார்க்க முடியல. ஒரு இது ஒண்ணுமே இங்கிருந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் தான். நாம என்ன செய்யணும்? நாம் தேவனுக்காக செபி ஒன்றுமே தேவையில்லை. நீங்க ஜெபித்தாலே போதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தால் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தால் வாழ வேண்டும். கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தருக்காக வாழ்வது ஒரு விசுவாசம் தான். அவர் கொடுப்பது ஒரு விசுவாசம் தான். எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், கிதியோன் ரொம்ப பயந்தவனா இருந்தாலும் ஆண்டவன் வாழ்க்கையை மாற்றுகிறான். பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இதெல்லாம் சொல்றீங்க நல்லதுதான், ஆனா அந்த அதிசயம் இன்னைக்கு என்று எங்க நடக்கிறது? ஆதி காலத்தில் செய்த அதிசயம் உண்மைதான், ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிறதா என்று கேட்கும் போது கர்த்தர் அவனை கொண்டு அப்படி செய்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆதி காலத்தில் செய்த அதிசயங்களை இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு என்ன அதிசயங்களை செய்தாரோ இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு 10 லட்சம் மக்களை போஷித்த ஆண்டவர் சாதாரண ஒரு குடும்பத்தை போஷிப்பது பெரிய விஷயமே கிடையாது. அந்த காலத்துல உணவு என்பது பெரிய விஷயமே கிடையாது. இந்த ரோட்ல போய் பார்த்து பாருங்க, ரோட்ல போய் பாருங்க, பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல கொடுத்தும் 3 அல்லது 4 வகையான உணவுகள் கொடுத்துட்டு போவாங்க. யாருக்கார? கடவுள் போஷிக்கிறார். எந்த ஒரு மனிதனும் பட்டினா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் போஷிப்பாங்க. ஏன்னா இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், மிருக ஜீவன்கள், மனிதர்கள். ஒண்ணு பட்னியாக சாகுதுன்னா அது கொழுப்பு, ரொம்ப கொழுப்பத்தான். எங்கேயும் போய் கேட்காம, எங்கேயும் போய் உழைக்காம அவன் தான் பட்னியா சாகுது. மற்றபடி நல்ல குணம் உள்ளவர்கள், நல்ல உழைக்கிற மனிதர்கள் ஒரு நாளும் பட்டினியா இருந்து சாவதே கிடையாது. ஏனென்றால் கடவுள் யாரையும் பட்டினியா விடுவதே கிடையாது. ஏற்ற நேரங்களை போஷிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறேன், நம்ம குடும்பத்தையும் அவர் தேவையெல்லாம் சந்தித்து போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உணவு மட்டுமல்ல, உடையை கொடுப்பார், பண தேவையை சந்திப்பார், சந்தோஷம் சமாதானத்தை எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே 14ஆம் மாசம் அப்படியே 14ஆம் மாசம் அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, இருக்கிற பலத்தோட போ. உங்களுக்கு இருக்கிற பலமே போதும். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு இருக்கிற பலமே போதும்? நீயே பராக்கிரமசாலி, நீ தான் பார்த்து பயப்படுற, நீ தான் பிறர் பிரச்சனை பார்த்து பயப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ பராக்கிரமம், உனக்கு இருக்கிற பலனே போதும். நாம நினைக்கிறோம் எனக்கு பலன் இல்ல. கர்த்தர் ஏற்கனவே உனக்கும் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட பேசும்போதே பலத்தை கொடுத்திருக்கிறார். நீ எப்போ வேதத்தை சுமக்கிறாயோ, எப்போ நீ சபைக்கு வருகிறாயோ, அன்றைக்கே கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்துட்டாரு. இன்னும் நம்ம விசுவாசி இல்லாம இருக்கிறோம். இன்னும் நமக்கு விசுவாசம் இல்லை, நமக்கு பலன் இல்லை சொல்றோம். இல்ல, ஏற்கனவே ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். இருக்கிற பலமே உனக்கு போதும், இருக்கிற உனக்கு கிருபையே போதும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் உனக்கு என்ன தேவை? ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உனக்கு இருக்கிறாரு. உன் வாழ்க்கை விசுவாசம் எல்லாம் இருக்கிறது. வாழ்க்கையில போராட பழகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. போராட பழகிக் கொள்ளுங்கள். மனிதர்கள் போராட பழகிக் கொள்வதே கிடையாது. வாழ்க்கையில எல்லாம் போராட்டம். எப்படி போராடணும்? கர்த்தரை முன்மதியாக வைத்து போராடணும். கர்த்தர் ஏற்பட இருக்கிற நீ போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா சொல்லுவேன். தேவனோடு கூட இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, போராட்டத்தை விட்டு விடாதீங்க. அவர் நம்மை கொண்டு பெரிய என்ன இந்த பழைய ஏற்பாட்டு அதிகாரங்கள் இருக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் ஒவ்வொரு மனிதர்களும் விசுவாசத்தை பற்றி காண்பிக்கிறது. கர்த்தர் இந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டுதான் அவரை மாத்திரம் நம்பி வாழ பழக வேண்டும். அவரை சார்ந்து வாழ பழகும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய். தொடர்ந்து அப்படி வாசிங்க.
அதற்கு அவன் என் ஆண்டவரே ஆ, ம், ஆ. போதும். நான் சொல்றேன், என் குடும்பம்லாம் சின்னது, என் குடும்பம் பெருசல்ல, என் குடும்பம் சின்னது, எல்லா விதமான காரியத்திலும் நான் பெரிதவன் அல்ல, எல்லாவற்றிலும் சிறிதானவனா இருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ சின்ன எல்லாவற்றிலும் குறைவா இருந்தாலும் உன்னோடு கூட நான் பேசுவேன்னா நீ ஜெயித்தவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசினாலே நீயும் நானும் பெரிய ஆள் தான். வேதத்தின் மூலியமாக, ஜபத்தின் மூலியமாக ஆண்டவர் உங்களோட பேசுறாருனாவே நீங்க நான் பெரிய ஆள் தான். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு மனதில் இருக்கிறாங்க, கர்த்தர் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னையும் என்னை கர்த்தர் தெரிந்திருக்கிறான். உன்னையும் என்னை கர்த்தர் முன்குறித்திருக்கிறான். உன்னையும் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறான். உன்னையும் என்னையும் அவர் பிள்ளையை கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஆகவே நீயும் நான் பெரிய பராக்கிரமசாலிகள், பாக்கியவான்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை நோக்கி அவர் நமக்கு முன்குறித்திருக்க ஓட்டத்தில் ஓடணும். எல்லாமே விசுவாசனால ஜெயிக்கணுங்க. எல்லாமே விசுவாசம் தான். இன்னைக்கு இல்லையா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் கொடுப்பார். பிரச்சனையா, கர்த்தர் கொடுப்பார். நமக்கு விரோதமா யாரா பேசுறாங்களா, கர்த்தர் மாற்றுவார். பண கஷ்டமா, கர்த்தர் செய்வார். எல்லாம் விசுவாசம் 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 சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. எல்லாம் தாங்க சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க எல்லாம் 1000 தடைகள் வந்தாலும் 1000 தடைகளும் உங்களால நீக்கி போட முடியும். இந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறியவனா இருந்தாலும் உன்னோடு கூட பேசுகிற நான் அல்லவா நிச்சயமா. தொடர்ந்து அப்படியே வாசிங்க. அப்போது அவன் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் முன்பிட்டு என் காணிக்கை கொடுக்கிறது முகமுகமாக வைக்குமாறும் திருப்பி போகாதிருக்கிறாரே என்றான். அதற்காக நீ திருப்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றான். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியை ஒரு மரக்கால் மாலையை குறிப்பில்லாத அக்காலையும் ஐவருக்கு இறைச்சி ஒரு குறையை வைத்து ஆழத்தில் ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கார்வாலி மரத்தில் பின்னிருக்க அவர்களுக்கு கொண்டு வந்து வைத்தார். அப்பொழுது தேவனுடைய தூதரானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியின் குறிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்காரி மேல் எடுத்து ஆழத்தில் முற்றி வைத்தார். அவன் அப்படியே செய்தான். ஆண்டவருக்கு வழி செலுத்துகிறான். அவன் காணிக்கையாக செலுத்துகிறான். முதலாவதாக அவன் பயப்படுகிறான். தேவன் பேசும் உடனே அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் கொடுக்கிறான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம பேசுகிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறார். நம் உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நம் உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நம் வீட்டை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீடு என்னவா இருக்கணும்? சபையாக மாறப்படும். நம்முடைய வீடு எப்படியாக மாறப்படணும்? சபையாக மாறப்படும். அந்த குழு வந்தாலே சமாதானமா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தா சமாதானமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கணும். வீடு சபையாக மாறப்படணும். உள்ள ஆண்டு சொல்ற, நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்க சபையா மாறணும். நீங்க சபையா மாறணும். 2வது உங்க வீடு சபையா மாறணும். 3வது நீங்க இருக்கிற இடமெல்லாம் சபையா மாறணும். நம்முடைய பாத சொல்ற பாருங்க, சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக மாறணும். சுவிசேஷம் தான் நம்முடைய வாழ்க்கையில பாரமா இருக்க வேண்டும். நமக்கு அது இல்ல இது இல்ல. சுவிசேஷம் முதல் பாரம். ஆண்டவரே, அறியாத மக்களுக்கு நான் உங்க அன்பை சொல்ல வேண்டும். நீங்க கர்த்தருடைய பாரத்தை உங்க பாரமா நீங்க எடுத்தீங்கன்னா உங்க பாரத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தருடைய பாரத்தை, கர்த்தருடைய எண்ணத்தை, கர்த்தருடைய சிந்தனைய உங்களுடைய சிந்தனையா நீங்க மாற்றி கொண்டீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை உங்க ஊழியமா நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தருடைய எல்லா விதமான காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நாங்க எப்பொழுது ஊழியத்துக்கு வந்தோமோ அதிலிருந்து கர்த்தர் எங்க தேவையெல்லாம் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எங்க நெருக்கத்தெல்லாம் அவரே பார்த்துக் கொள்கிறார். எதை குறித்து கலக்கம் இல்லை, எதை குறித்து கவலை இல்லை, எதை குறித்து யோசனை இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவருடைய வேலையை செய்யும் போது, நாங்கள் அவருடைய சிந்தனைகளை செய்யும் போது
நாங்கள் அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வல்லமையுள்ளவராய் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கானபடி அவர் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விட்டார். கவலைகள் நம்முடைய பிரச்சனைகளையும் அவர் மீது வைக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்தை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே அதிகாரத்துல 24 வசனம். அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் ஆமா யெகோவா சாலம் என்ன சொல்லுங்க. யெகோவா சாலம், யெகோவா சாலம். சாலம் என்றால் சமாதானம். சொல்லுங்க சமாதானம், சமாதானம், சமாதானம். சண்டையே இல்லாதபடி கர்த்தர் மாற்றி போட்டுருந்தார். போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த சாலோம். இந்த வாழ்க்கை அப்படி இருக்கணும். அவன் கிதியோன் பயத்தோடு கூட அவன் பயந்தவன், அவனுக்கு இருக்கிறது இருக்கும் பல வகையான பிரச்சனை, பல வகையிலும் அவனுக்கு போராட்டம். இந்த மக்கள் அந்த மக்கள், இந்த தேசம் அந்த தேசம் எல்லாம் நெருக்கிறாங்க. இருந்தாலும் அவன் சொல்லுகிறான் யெகோவா ஷாலோம் என்று ஒரு பெயர் இருக்கிறான். அப்படி என்றால் தேவன் எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன். சொல்லுங்க, வாழ்க்கையில் முதன்மையாக தேவையானது சமாதானம். பாருங்க, சில பேர் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணாலே பண்ண முடியாது. 10 நிமிஷம் அவங்க சில பேர் கூட பேச முடியாது. ஏன்னா அந்த சாலம் இல்லை, சமாதானம் இல்லை. எந்த நேரத்துல வெடிப்பாங்கன்னே தெரியாது. திடீர்னு நல்லா பேசுவாங்க, இந்த நேரத்துல திடீர்னு வெடிப்பாங்க. மனுஷனால இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா மிருகமா மாறிட்டு போயிடுவாங்க. கடந்த வாரத்துல ஒரு சொந்த கடையில போகும்போது சொன்ன ஒரு அம்மா நல்லா பேச திடீர்னு நாயா மாற பழைக்கிறா. என்னது நல்லா இருக்கிறா, திடீர்னு நாயா மாற பழைக்கிறா. மனிதர்கள் அப்படிதான் திடீர்னு சமாதானம் கேடு. இதான் பிசாசானம் கொண்டு வருகிறது. சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் மனிதர்கள் இன்னைக்கு அநேக பேர் தெரியணும். சில பேர் கூட எங்கேயும் போக மாட்டாங்க, எங்க ஊருக்கு கூட போக மாட்டாங்க. கூட எங்க டிராவல் பண்ணாங்களோ பயம், அவங்க கூட போனா போற டிராவல் கூட பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சமாதானம் கேடு வந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் கோவை இங்கதான் ஒரு ஒண்ணுமே இருக்காது பிரச்சனைகள். ஒரு டீ குடிக்கிறதுல போனா ஒரு சண்டை. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில தான் ஊரே பிரச்சனை இருக்குது. ஆனா அவன் சொல்லுகிறான் யெகோவா ஷாலோம், என் தேவன் யெகோவா ஷாலோம். அவர் எல்லா விதமான காரியத்தை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவார். என் தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த போரில் ஒரு பெரிய சமாதானம், இந்த சண்டையில எனக்கு ஒரு பெரிய வெற்றி. என் வாழ்க்கையில இனி சமாதானம் நடக்க போகிறது. இதுவரைக்கும் நான் பயந்திருந்தேன். அவன் பயப்படுகிறான். அவனுடைய தானியத்தை குறித்தும் அவனுடைய விலக குறித்தும் அவனுடைய குடும்பத்தை குறித்தும் அவன் பயந்திருக்கிறான். அவனுடைய பட்டணங்களை குறித்து பயந்திருக்கிறான். அவர்களை மனிதர்கள் குறித்து பயந்திருக்கிறான். எப்பொழுது அவர்கள் மீதியார்கள் வந்து கொண்டு போவார்கள் எனக்கு தெரியாது. எப்போது மீதியார்கள் வந்து அழிப்பவர்கள் எனக்கு தெரியாது. பல வருடமாக அழிக்கிற ஜனங்கள், பல வருடமாக கொள்ளையடிக்கிற ஜனங்கள் மீண்டுமாக வருகிறார்கள். இத்தனை ஆண்டுகள் கொள்ளையடிக்கிறவர்கள், இத்தனை ஆண்டுகள் அழிக்கிறவர்கள் மீண்டும் வருகிறார்கள். எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். பயந்திருக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் பேசும்போது அவன் சொல்லுகிறான் யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வாழ்க்கையிலும் அவர் ஷாலோமா இருக்க போகிறார். அவர் சமாதானத்தை தருகிற தேவனா இருக்க போகிறார். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் சமாதானத்தை தர போகிறார். குடும்பத்திலே சமாதானம் இல்லையா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் குடும்பத்திலே ஆண்டவர் ஷாலோமை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆண்டவர் குடும்பத்திலே சமாதானத்தை உருவாக்க போகிறார். ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்த சமாதானத்தை உருவாக்குவார். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பல்லாதாவையும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்கள் கசப்புக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் யெகோவா ஷாலோம். அவர் சொல்லுங்க, ஆண்டவர் ஷாலோமாய் இருக்கிறேன் என்று வீட்டுக்குள்ளாக வேலை ஸ்தலத்தில் இடத்துல போராட்டங்கள், நண்பர்கள் மத்தியிலே போராட்டங்கள், எங்க போனாலும் பிரச்சனைகள். முதலாவதாக நீங்க பொறுமையா இருக்கணும். நீங்க பொறுமை இல்லாம ஊருக்குள்ள சமாதானம் இருந்தா நடக்காது. ஹல்லேலூயா. நீங்க சமாதானமா இருக்கணும். முதலாவதாக நீங்க பொறுமையா இருக்கணும்.
நீங்க போரிடம் எல்லாம் கர்த்தர் சமாதானம் கொடுக்க வல்லமையுள்ளவராய் நம்ம சபையில சமாதானம் இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்களே சமாதானம் இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறேன். அநேக குடும்பங்கள் பிரச்சனைகள். சில பேர்ல பேசாம இருப்பது நல்லதுதான், சில இடத்துல பேசாம இருப்பது நல்லதுதான், சில இடத்துல பேசாம இருப்பது நல்லது. சொந்த பந்தத்துல சில பேர்கிட்ட என்னன்னு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மனிதன் சுபாவம் அப்படி. எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி நாம் இருக்க வேண்டும். எந்த இடத்துல அன்பு காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல அன்பு காட்ட வேண்டும். எந்த இடத்துல தூரமா இருக்கணுமோ தூரமா. ஆனா எல்லா இடத்துலயும் பேசணும், எல்லாரும் நேசிக்கணும், நாம் செய்ய வேண்டிய கடவுளை செய்ய வேண்டும். ஆனால் நாம் எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் அளந்து பார்த்து வாழ வேண்டும். நாளையா அப்போதுதான் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். நாமளே சமாதானத்தை இழந்து போகக்கூடாது, நாமளே சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. எனக்கு அநேக பேர் வருவாங்க நம்ம கிட்ட தங்கறதுக்கும். நான் யாரும் பார்த்தேன் ஒரு மனிதன் நமக்கு எதிராக சமாதானம் இருந்தால் மாத்திரமே. சமாதானம் இல்லாத மனிதர்கள் நம்ம இடத்துல ஒருவரு தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. போராடக்கூடாது மனிதர்கள். சமாதானம் மனிதத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பேச்சு போராடக்கூடாது. சமாதானம் மனிதத்துல சொந்த பந்த வைத்து போராடக்கூடாது. எல்லா இடத்துலயும் பேசணும், தூரமா வைக்கணும். உங்களுடைய சமாதானத்தை நீங்களே இழந்து போகாது. இந்த சமாதானத்தை நீங்களே இழந்து போறாங்க. சமாதானத்தை நாமளே இழந்து போறோம். சில இடத்துல அவன் கோபக்காரன் தெரியும், திருப்பி மீண்டும் அவனிடத்துல போய் நட்பேச்சுல எப்படி வாழ முடியும்? ஆகவே நம்ம வாழ்க்கை சமாதானத்தை நாம எழுதக்கூடாது. நாம யாருக்கும் சமாதானத்தை கேடாக உண்டு பண்ணக்கூடாது. நம்ம நாள் எல்லாம் சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறக்கும் போது என்னன்னு பேர் சமாதான பிறப்பு. அவருக்கு பேரே சமாதான பிறப்பு. நீயும் நாம போனா சமாதானமா இருக்கும். ஒரு குடும்பத்தை நாம போனா சமாதானமா இருக்கும். நம்மளால ஒரு குடும்பம் பிரியக்கூடாது, நம்மளால ஒரு குடும்பம் பிரியக்கூடாது. அவங்க பத்தி இங்க சொல்லி அதை சொல்லி ஒரு குடும்பத்தை பிரியக்கூடாது. ஏனென்றால் நீயும் நானும் சமாதான பிரபுடைய பிள்ளையா இருக்கிறோம். நீயும் நானும் சாலோமா இருக்கிறோம். நீ பூரணமெல்லாம் சமாதானம் இருக்க வேண்டும். நீ பேசுவதெல்லாம் சமாதானமா இருக்க வேண்டும். உன்னுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சமாதானமான வார்த்தைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி மாற்ற வளைவுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உன்னையும் என்னையும் அவர் ஆளுவாராக. அவரை வரவேற்கும் ஆண்டவரே, நீர் இந்த வாழ்க்கையை சந்திக்கிறாங்க. சாலோம் நம்ம இடத்துல வந்துட்டாருனா, நம்ம உள்ளத்துல அவர் வந்துட்டாருனா, நம்மள வீட்டுல வந்துட்டாருனா, நம்முடைய வீடு குட்டி பழுவமாய் கர்த்தர் மாற்ற வளைவுள்ளவராயிருக்கிறார். குட்டி பழுவமான கர்த்தர் நம்மளை மாற்ற வளைவுள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லா இடத்திலும் தாழ்மையாக வாழ பழைக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, தாழ்மை உள்ளோடு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். உறவுக்குள்ளேயே என்ன பண்ற பெருமை, நண்பர்களுக்குள்ளே பெருமை. கொஞ்ச நேரம் பேசினாலும் பெருமையான வார்த்தை பேசிடுவாங்க. குடும்பத்திலும் அப்படிதான். ஈக்குவலா பேசுவதே கிடையாது. ஒரு வார்த்தையாவது கணவனை பார்க்க மனைவி பெருமையா பேசுவது, மனைவி பார்க்க கணவன் பெருமையாக பேசுவது. உன்னை பார்க்கலாம் நான் சிறந்தவன், உன்னை பார்க்கலாம் நான் சிறந்தவன் என்று பேசுவதற்கு மட்டும் பிரச்சனையை உருவாக்கப்படுகிறது. அதான் சமாதானத்தின் கேடுகள். பிசாசானவர் நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் கொண்டு வரலாம். நாம் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் யெகோவா சாலோம் உங்களையும் என்னை நடத்துகிறவர். அவர் ஒரு வழிபடுத்தி கட்டுகிறார் கிதியோன். அதுக்கு ஒரு பேரிடுகிறார், யெகோவா சாலோம். இன்றைக்கு உங்க வீடு என்னுடைய வீடு யெகோவா சாலோமை கர்த்தர் மாற்ற வேண்டும். உன் வீட்டுக்கு ஒரு பேரிட வேண்டும். அந்த வழிபடுத்துக்கு ஒரு பேரிட்டான். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு யெகோவா சாலோமை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீட்டை யெகோவா சாலோமாய் நான் பேரிடுகிறேன், அந்த பலிபீடமாய் மாற்றுகிறேன், என் வீட்டை யெகோவா சாலோமாக மாற்றுகிறேன். வேலை செய்ய யெகோவா சாலோமாய் மாறட்டும். இந்த சபை யெகோவா சாலோமாய் மாறட்டும். எல்லா இடத்திலும் சமாதானம் ஐக்கியம் உருவாக்கப்படும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். தொடர்ந்து தொடர்ந்து வாசிங்க. யெகோவா சாலோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவரை நோக்கி, தகப்பனுக்கு இருக்கிற காளைகளை 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய். நீங்க இப்படிதான் போய் வாசி பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த கிதியோன் விசுவாசப்பட்டதை சேர்த்தார் சொன்னார். ஆதி காலத்து செய்த ஐசியம் நினைத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆதி காலத்தினுடைய அதிசயம் நான் சொல்லுறேன். நீங்கள் ஆதி காலத்துல நடந்த ஐசியத்தை நீங்க நினைச்சு பார்க்கும்போது கர்த்தர் இந்த காலையில் ஒரு கற்பனை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவன் கேள்வி கேட்கிறான் பாருங்க ஆண்டவரத்துல. ஆண்டவரே, ஆண்டவரத்துல ஒரு கேள்வி கேட்கிற ஒரு நல்ல குணங்கள். ஆண்டவரத்துல கேள்வி கேட்பது யாரெல்லாம் கேட்கலாம். ஆண்டவரே, வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குது. அவன் கேட்கறான் பாருங்க, ஆண்டவரே
சொல்றதெல்லாம் கரைதான். ஆனா அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் எங்கே? எலிசா கேட்கிறான், எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் ஆண்டவர் எங்கே? கேட்பது கவலை கிடையாது. இன்றைக்கு நீயும் நானும் கேட்கலாம், எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. நீ கேட்டா எலியாவின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கிதியோனு கேட்கிறான், எலிசாவை கேட்கிறான். 2 பேரும் தான் கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவரிடத்துல. கிதியோன் கேட்கிறான், அன்றைக்கு செய்த அற்புதம் எங்கே? ஆண்டு சொன்னார், அதே அற்புதத்தை என்னிடம் வாழ்க்கையை காண்பாய் என்று சொல்லும் போது அதே அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்தார். எலிசா கேட்கிறான், எலியாவின் தேவன் எங்கே? எலியா அவனும் அநேக அற்புதம் செய்தா, அதிசயங்கள் செய்தா, அந்த தேவன் எங்கே என்று சொல்லும் போது இரண்டாக பிளக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எலியாவின் தேவன், ஆதி காலத்தின் தேவனும், யெகோவா தேவனும், எலியாவின் தேவனும், கிதியோன் தேவனும், ஆபிரகாமின் தேவனும், மோசேயின் தேவனும், எல்லா தேவனும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதை நினைச்சு பார்க்கணும். யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவன் தனிமையாக தன்னுடைய பட்டணத்தை விட்டு போகலாம், வெறும் ஒரு கோலோடு கூட போனான். தன் சொந்த ஊரை விட்டு ஒரு கோலோடு போனான். ஆனா போகும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள். அவன் போகும்போது கண்ணீரோடு கூட போயிருப்பான், பிரச்சனையோடு கூட போயிருப்பான். ஒன்றுமே கிடையாது. நாம் ஒன்றுமே இல்லை என்றாலும் ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறான். கர்த்தரை நம்ப வேண்டும். ஒன்றுமே இல்லாத நேரத்துல யாக்கோபு கர்த்தரை பிடித்துக் கொண்டான். ஆனா நல்ல வேலை அவனுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தரை மறந்துடுப்பான். நமக்கும் சில நேரத்துல எல்லாம் இருந்தா கர்த்தரை மறந்துடுவோம். பாருங்க, சில நேரத்துல குறைவுகள் வர்றது நல்லது, சில நேரத்துல பிரச்சனைகள் வர்றது நல்லது, சில நேரத்துல போராட்டங்கள் வர்றது நல்லது. அந்த போராட்டம், அந்த பிரச்சனை நிமித்தமாக கர்த்தரை இன்னும் அதிகம் பிடித்துக் கொள்வோம். இந்த வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வரலாம்னா அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. இன்றைக்கும் இந்த வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் இல்லைன்னா கடவுளை மறந்துடுவோம். நமக்கு ஒரு பெருமோத்துல நம்மளால எல்லாம் முடியும் என்று சொல்லி இன்னைக்கும் நம்ம பேங்க் பேலன்ஸ்ல பல கோடி இருந்தா நமக்குனால என்ன கவலை? எல்லாம் முடியும். ஒன்றுமே இல்லாதனால கர்த்தரே நம்பி வாழணும். ஹல்லேலூயா. நல்ல அனுபவம், கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஒரு அனுபவம். அந்த வாரத்தை அந்த பாஸ்டர் போய் பார்க்கும்போது சொன்னார், பாஸ்டர் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லை, யாருக்கும் ஒன்றுமே கேட்பது கிடையாது. இந்த கிராமத்துல பாருங்க, இதனால சிட்டியில எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கு, யாரோ ஒரு உதவி செய்வாங்க. அந்த சபைக்கு வர்றதே ஜாதி பிரச்சனை, சபைக்கு வர்றதே பிரச்சனை தான். எங்க மனிதர்கள் உதவி செய்ய முடியும்? இருந்தாலும் விசுவாசம், கர்த்தர் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் ஒரு விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் மாத்திரமே ஜெயிக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உனக்கு எனக்கு துணையா இருப்பாராக. உங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்றாலும் யாக்கோபின் தேவன் நினைத்துக் கொள்ளுங்க. யாக்கோபின் தேவன் எங்கே என்று சொல்லும் போது யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னையும் ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இரு பருவார்களை கற்றுக் கொடுப்பார், இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார், உன் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். வாழ்க்கையில குறைவில் இருக்கும் போது ஆபிரகாமின் தேவன் எங்க சொல்லும் போது ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நீங்க சொல்ல 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 அறிக்கிட ஆதி காலத்துல என்ன அதிசயம் செய்தாரோ அதே அதிசயம் உங்க வாழ்க்கை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார், ஈசாக்கின் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார், எலியாவின் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் என்ன ஐசியம் செய்தாரோ அதே ஐசியம் இன்னைக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வாழ்க்கையில மாறணும். அதுக்கு நாம் எலியாவாய் மாறணும், யாக்கோபாய் மாறணும், ஆபிரகாமாய் மாறணும். அதனால முடியாது. நம்ம மாற பழகிக் கொள்ள வேண்டும். பொறுமையா வாழ பழகிக் கொள்ள வேண்டும். விசுவாசம் படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாசம் பண்ண முடியும். தேவையில் இருந்தால் நிச்சயமா சந்திப்பா. உயர்வு என்பது படிப்படியாக போகும். வாழ்க்கை விசுவாசிக்க உங்களால நீங்க உணர்ந்து பார்க்க முடியாது. கொஞ்சமாய் படிப்படியா கர்த்தர் உயர்த்துவாங்க. ஆரம்ப காலங்களில் நான் ஒளிக்கு இவ்வளவு பணம் இருந்தா போதும் எனக்கு மாசம் நினைச்சேன். இன்னைக்கு அதுக்கு மேலாய் கர்த்தர் எனக்கு தருகிறார். இன்னும் எனக்கு தருவார். எனக்கு இன்னும் பத்த மாட்டேன், இன்னும் கொடுக்க. அந்த வார்த்தை ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் சொன்னேன், என்கிட்ட பணம் இருந்தாலும் பேங்க்ல போட்டு வைக்க போறேன். ஹல்லேலூயா. இன்னும் 4 பேர் செய்ய போறோம். ஹல்லேலூயா. நம்ம இடத்துல இருந்தா நம்ம என்ன செலவு பண்ண போறோம்? பூஜ்யமானதை செஞ்சுதான் செலவு பண்ண போறோம். ஆகவே கர்த்தர் நம்மை நம்பி கொடுக்க வல்லமையுள்ளவராய். அதனால நானும் நம்ம நம்பணும்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கற்றுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். நாம் செய்கிற உழைக்கிற பணங்கள், தெய்வத்தோட பணத்தை நம்ம ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும். நீங்க வாங்குற சம்பளத்தை, இந்த பணத்தை ஜாக்கிரதையாக நாம் கையாள வேண்டும். தெய்வத்தோட பணம் தான் உங்க உழைக்கிறதுக்காக பலன் தந்திருக்கார். பணத்தை நீங்க புரோஜனமா செயல்படுத்த வேண்டும். உண்மையாகவே ஒரு புரோஜனம் இருந்தால் புரோஜனமா செலவு பண்ணலாம். வாழ்க்கையை பார்த்து நாம் ஆராய வேண்டிய தாம்பரத்தில் நண்பர் ஒன்று இருக்கிறார். இளைஞருக்கு ஒரு பாஸ்போர்ட் சும்மா கூட்டினா போனோம். அந்த பாஸ்போர்ட் அவர் சொன்னார், சும்மா என் நண்பர் நீங்க போய் ஹோட்டல் தான் சாப்பிடுறேன். நான் ஒரே ஒரு விஜய் தான் சாப்பிட்டேன், ஒரே ஒரு மீல் தான் சாப்பிட்டேன். ஆனால் 2 பேர் சாப்பிட்டாங்க. 2500 பில்லு. இவ்வளோ ஆச்சு 2 பேருக்கு 2500 பில்லு. யாரும் நம்மளை ஹோட்டல் கூட்டு போனாலும் சாப்பிட சொல்லிட்டா கிட்ட ஏதோ சொல்றாங்க. நீ சொன்ன ஒரே ஒரு மீல்ஸ் மட்டும் போடுவோம். யாரோட பணமா இருந்தாலும் நம்ம பணம் தான். மனிதர்கள் யாரும் நம்ம ஹோட்டல் கூட்டு போனாலும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும், ஞானமா கையாள வேண்டும். யார் வேணும் சொல்லலாம், நம்ம பண்ணலாம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே பிறருடைய பணம் நம்முடைய பணம். பிறருடைய பணத்தை நம்முடைய பணம் போல நம்ம நினைக்கணும். அவங்க தானே செலவு பண்றாங்க, இவங்க தானே வாங்கி தராங்க, நம்மளுக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஒருபோதும் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பிறருடைய பணம் நம்மளுடைய பணத்தை போல நினைக்கிறேன் என்றால் பணத்தை ஜாக்கிரதையை கையாளும் போது கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்க வாய்ப்புள்ளவராக இருக்கிறார். நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் உண்மையா இருக்கணுமோ அந்த விஷயத்துல இன்னும் ஒரு படி உயர்த்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். போன கடந்த வாரத்துக்கு முன்னால வந்த நம்முடைய ராஜமாணிக்க பாஸ்டர் அவர் நினைச்சா வாழ்வு பஸ் அன்னைக்கு போயிருக்கலாம். ஆனா ஒரு ஃபோன் ட்ரெயினுடைய ரேட்டு, ஆனா எங்களுக்கு கொடுத்த காணிக்க அதிகமா கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் நல்லா செலவு பண்றாரு. சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடு தான் ஊழியக்காரன் நல்லா கவனம் பண்றாரு. ஆனால் அவர் போன ட்ரெயின் டிக்கெட் 130 ரூபா எதுவும். நான் சொன்னேன், யானை அப்படி போறீங்க, நல்ல பஸ்ல போலாம். இல்ல பரவாயில்ல பாருங்க, கடவுளுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு ஜாக்கிரதையாக செலவு பண்ணது. ஜாக்கிரதை. கடவுள் தருகிறாரு, கடவுள் தருகிற காணிக்க பணம் தான். ஆனா பிறகு கொடுக்கும் போது அதிகமாய் தருகிறார், பிறகு செய்யும் போது அதிகமா செய்யறார். ஆனா தான் செலவு பண்ணும்போது, தனக்கு செலவு பண்ணும்போது பொறுமையாக செலவு பண்ண, பிறகு செலவு பண்ணும்போது தாராளமாக செலவு பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கை அப்படிதான். பிறருக்கு செய்யும் போது நாம் தாராளமாக செய்ய வேண்டும். தனக்கு என்று செய்யும் போது பார்த்துதான் செய்யணும். எனக்குன்னு நான் எடுத்துனா ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், மீதி எடுத்தனா எதை கம்மி எடுக்கலாம். பிறருக்கு செய்யும் போது தாராளமாக செய்ய வேண்டும். நான் ஹோட்டல போய் சாப்பிட்டேன், மினிமம் 2 சாப்பாடு 50 ரூபா 100 ரூபாய் தான் பட்ஜெட். ஆனா பிறருக்கு கூட்டு போனா எவ்வளவுனா வாங்கி தரலாம். ஹல்லேலூயா. இருந்தால் பிறருக்கு நாம் செய்யும் போது தாராளமாக செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் போது தாராளமாக செய்ய வேண்டும். ஆனா நமக்கென்று நாம் வரும்போது ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். பார்த்து பார்த்து செய்து வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குன்னு வந்தா ட்ரெஸ் 6000 ரூபாய் 7000 ரூபாய் ட்ரெஸ் எடுப்பாங்க. நண்பர் ஒரு சொன்னார், சோசியல் இப்பதான் புதுசா இருக்காரு. சொன்னாரு, வாழ்க்கையில பஸ்லாம் நம்ம ட்ரெஸ் எடுத்தா 7000 ட்ரெஸ் எடுப்பேன். ட்ரெஸ் எடுத்தா ஒரு ஷர்ட் எடுத்தா 7000 ட்ரெஸ் எடுப்பேன். ஆனா இதெல்லாம் மாத்திட்டேன். வச்சுக்கப்படாத மனிதன் தான், எல்லாம் குறைச்சிட்டேன். ஒரு ஷூஸ் எடுத்தனா 25,000 எடுப்பேன். 20,000 ஷூஸ் வாங்கினேன். அன்னைக்கு எல்லாம் குறைச்சிட்டேன். செலவெல்லாம் இறங்கி பிடிச்சு அந்த வாழ்க்கையும் அப்படின்னா தேவையில்லாத செலவை கொடுக்க வேண்டும். எதற்கு செய்ய வேண்டுமோ அதற்கு செய்ய வேண்டும். ஜாக்கிரதையா வாழும்போது கர்த்தர் உனக்கு நம்பி கொடுக்க வளமுள்ளவராயிருக்கிறார். அவர் பணத்துல நாம் உண்மை உள்ளவா இருப்போம் என்றால், அவர் கொடுக்கிற நேரத்துல நாம் உண்மையா இருப்போம் என்றால், அவர் கொடுக்கிற ஊழியத்துல நாம் உண்மையா இருப்போம் என்றால், அவர் கொடுக்கிற வேலைகள் நாம் உண்மையா இருப்போம் என்றால், அவர் கொடுக்கிற உறவுகள் நண்பர்களை நாம் உண்மையா இருப்போம் என்று சொன்னால், நம்மளுக்கு மீண்டுமாக அளவில்லாமல் கொடுக்க வளமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பானாக. எல்லோரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை சமாதானத்தை உண்டு பண்ணுவேனாக. யெகோவா ஷாலோம் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும்.